பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எல்லாம் அந்த தெரு எல்லாம் டிச்சுக்காக தட்டுறாங்க. இங்க மட்டும் வந்தோடனே அழகு விட மாட்டேங்கிறாங்க. கட்ட முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியலன்றாங்க. அப்ப நாங்களாம் மட்டும் இந்த தெருவில் வாயிறவங்களாம் வந்து இழிச்சு வாங்க, மோட் தெருவில் வாயிறவங்களாம் நல்லவங்களா? செய்யறோம் தானே சொல்றாங்க, வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. கேட்டா சர்வேர் வராங்க, சர்வேர் வராங்க, அளக்குறோம், எத்தனை வந்து மூலையில எத்தனை விட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் கரிக்கத்தாங்கல் ஊராட்சிக்குட்பட்ட கிளாந்தங்கல் கிராமத்தில் பல ஆண்டுகளாக முறையான கால்வாய் வசதி இல்லாததால் வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் அனைத்தும் அருகிலுள்ள விவசாய நிலத்தின் ஓடை பள்ளத்தில் தேங்கி நிற்கிறது. இதனால் அப்பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே நேரத்தில் கிராமத்தில் உள்ள வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் செல்ல தனி வடிகால் வசதி இல்லாததால் கழிவுநீர் அனைத்தும் விவசாய நிலம் அருகேயுள்ள பள்ளத்தில் தேங்கி கடுமையான துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டுள்ளது. மேலும் கழிவுநீர் தேங்கியுள்ள இடங்களில் பாம்புகள் மற்றும் பல்வேறு கொடிய பூச்சிகள் அதிக அளவில் பெருகி வருவதால் கிராம பொதுமக்கள் அச்சத்துடனும் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் பாதுகாப்பற்ற நிலையிலும் வாழ்ந்து வருகின்றனர். அதேபோல் மழை காலங்களில் இந்த பிரச்சனை மேலும் மோசமடைந்து கழிவுநீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து பெரும் சிரமத்தை ஏற்படுத்துவதாகவும் கொசு உற்பத்தி அதிகரித்து தொற்று நோய்கள் பரவும் அபாயம் நிலவுவதாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர். இந்த பிரச்சனை குறித்து பலமுறை கரிக்கத்தாங்கல் ஊராட்சி நிர்வாகத்திடம் நேரிலும் மனுக்கள் மூலமும் புகார் அளித்ததாக கூறும் பொதுமக்கள் இதுவரை எந்தவித நிரந்தர நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அதிகாரிகள் அலட்சியமான பதிலையே அளித்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். எனவே உடனடியாக கால்வாய் அமைத்து கழிவுநீர் வெளியேறும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையெனில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து மருந்தை குடித்து உயிரை மாய்த்து கொள்ளும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என ஆவேசமாக எச்சரிக்கை விடுத்தனர். கிராம மக்களின் இந்த வேதனையை மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளும் உடனடியாக கவனத்தில் கொண்டு உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கரிந்தாங்கல் பஞ்சாயத்து கிளாந்தாங்கல் கிராமத்துல இருந்து நாங்க வசிக்கிறோம். எங்க கிட்டத்தட்ட ஒரு 150 வீடு எங்க ஊர்ல இருக்கு. இது பள்ளத்தெரு, மோட்டு தெரு, 2 தெரு இருக்கு. நாங்க வந்து பள்ளத்தெருவில் வசிக்கிறோம். பள்ளத்தெருவில் பார்த்தா ஒரு 50 வீடுக்கு மேல இருக்கு. மோட்டு தெருவில் இருந்து டிச்சுக்காவா தண்ணி ஃபுல்லா எடுத்துன்னு வந்து எங்க வீட்டுக்கு பின்னாடி எடுத்துன்னு வந்து விட்டுருக்காங்க. அங்க இருக்கிற கால்வாய், பாத்ரூம் போறது, குடிக்கிற பாட்டில் தண்ணி எல்லாமே இப்ப எடுத்துன்னு வந்து இங்க டிச்சுக்காவில் இங்கிருந்து தண்ணி போறதுக்கு எங்களுக்கு எந்த வசதி இல்லை. இப்ப நாங்க ஒரு 4 நாளைக்கு முன்ன ஒரு குழந்தை இருந்துச்சு. இந்த அக்காவை வீந்து எழுந்து எங்க இவ்வளவு ஆயம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஆள் 1000 வரைக்கும் எடுத்து வச்சிருக்காங்க. அதுல இருந்து எங்களுக்கு தண்ணி போறதுக்கு எந்த வசதி விடாம இங்க எல்லாமே தேங்க வச்சிருக்காங்க. மொத்த கொசு, பாம்பு, பூச்சி, பூராக்கா எல்லா வீடும் எங்க வீட்டு உள்ள வருது. பின்னாடி சோபா பின்னாடி கூட 4 நாளைக்கு முன்னே பாம்பு அடிச்சு போட்டேன். எங்க வீட்டுல வந்து ஆம்பளை கிடையாது. இப்ப நாங்க ஒரு லேடிஸ் மாதிரி தான் தப்ப தெரியும். எங்களுக்கு எதனா கட்சிதாங்களும் எங்க வீட்டு மொத்தக்கு ஆள் கிடையாது. இது வந்து எத்தனை விடுங்க. ஊராட்சி பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட சொன்னதுக்கு இவங்க வந்து எந்த ஸ்டெப் எடுக்காம இருக்காங்க, கம்மன் இருக்காங்க. இப்ப மழை பெஞ்சா இங்க இருக்கிற ஃபுல்லா தண்ணி எடுத்துன்னு வந்து விட்டுட்டு டச்சுக்காவா தண்ணி ஃபுல்லா மேல வருது. பாம்பு எல்லாமே வந்து நாங்க வந்து வெளியே தான் பத்துட்டு இருக்கோம். குழந்தைங்க கிட்டத்தட்ட ஒரு 50 குழந்தைங்க தெருவில் விளையாடுறாங்க. எதனா ஒண்ணு ஆச்சுன்னா யார் பண்ணி இப்போ இவங்க வீழ்ந்தாங்க, குழந்தை வீழ்ந்தாங்க. தப்பு தேடி குழந்தைங்க எதனா ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பிடி முடியல. பக்கத்துலயே எங்க வீடு இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம். சளி பிடிக்குது, இப்போ ஜோரம், ஃபீவர் எல்லாமே வாரத்துக்கு ஒரு முறை ஹாஸ்பிட்டல் எடுத்துங்க. இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வந்து இந்த காவா எடுத்து போயிட்டு இந்த தண்ணி இங்க தேங்க விடாம எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் எங்களுக்கு மெயின். ஒரு இல்ல இது எதனா நாங்க குடிச்சிட்டு எதனா நாங்க சாகணும். இந்த சாக்கடை தண்ணியில வாழவே முடியல. இது கவர்மெண்டே ஏதாவது நடவடிக்கை எடுங்க, காவா கட்டி கொடுங்க. இல்லைன்னா நாங்க பூச்சி மருந்து தான் குடிச்சிட்டு சாகணும். குழந்தைங்க எல்லாம் எப்படி இதுல இருக்குறதுன்னு புரியல எங்களுக்கு. மழை வந்தா இந்த தெருவுல இருக்கவே முடியல. மொத்த சாக்கடை தண்ணியும் உள்ளதான் வருது. சொல்றாங்க, வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. கேட்டா சர்வேர் வராங்க, அளக்குறோம், எத்தனை வந்து மூலையில எத்தனை விட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. தலைவர்கிட்ட இந்த அக்கா வீழ்ந்தோன்னா தலைவர்கிட்ட சொன்னா நான் கேட்டேன், என்ன எங்க வீட்டுக்கு பாம்பு அடிக்காத நாள் கிடையாது. இப்ப தலைவர்கிட்ட சொன்னார். இந்த அக்கா வீழ்ந்தோன்னா தலைவர்கிட்ட சொன்ன, நீங்க ஏமா இங்க வந்து வீடு கட்டுறீங்க? எங்களுக்கு எங்க நிலத்துல வீடு கட்டுறதுக்கு பட்டால வீடு கட்டுறதுக்கு நீ அங்க எத்தனை வீடு கட்டி வச்சிருக்க? வரத்தெல்லாம் லாபத்தை நீ தான் அனுபவிக்கணும்னு சொல்றாங்க.
தப்பு தெரி நாங்களே வயசானவங்க இந்த பாட்டி வந்து வீந்துச்சு பாத்ரூம் போனா இந்த வழியே தான் போனோம் தப்பு தெரி வீந்துச்சு யாரு எதனா ஒரு உயிர் போச்சுன்னா யார் பதிப்பேன் எங்களுக்கு இது வந்து ஒரு நடவடிக்கை எடுங்க இந்த தண்ணி வந்து இங்க தேங்க கூடாது எங்களுக்கு எத்தனை அப்படி எங்கன்னா விடணும் காவா கட்டி கொடுக்கணும் எல்லாம் அந்த தெரு எல்லாம் டிச்சு காவா தட்டுறாங்க இங்க மட்டும் வந்தோடனே அழகு விட மாட்டேங்கிறாங்க கட்ட முடியல அது பண்ண முடியல இது பண்ண முடியலன்றாங்க அப்ப நாங்களாம் மட்டும் இந்த தெருவில் வாயிறவங்க எல்லாம் வந்து இழிச்சு வாய்க்க மோட் தெருவில் வாயிறவங்களும் நல்லவங்களா அப்ப நாங்களும் மனுச்சு தானே எங்களுக்கு எல்லாம் இருக்குல்ல அவங்க மட்டும் எதுனா ஒண்ணு பிசி இந்த தெருவில் என்ன ஒரு பிசி பவுடர் கூட போட மாட்டேங்கிறாங்க ஒரு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அது மாதிரி இதே இது எல்லாம் எந்த அதிகாரி கூட வந்து பாக்கட்டும் அதுல வந்து மொத்த வாட்டர் கேன்ல இருந்து பிளாஸ்டிக் பாட்டில் இருந்து சரக்கு பாட்டில் இருந்து எல்லாமே அது வந்து பாக்க சொல்லுங்க எல்லாமே அதுல தான் இருக்கு புல்லா வந்து மழை தண்ணி இங்கதான் தேங்குது தெரு உள்ள வருது அந்த தண்ணி புல்லா பக்கத்திலே ஊர் இது வந்து பக்கத்திலே இருக்கிறது பாதிப்படுறது நான் தான் இதான் எங்க வீடு இது பக்கத்துல இருக்கிறது நான் தான் இவங்களாம் கொஞ்சம் அவங்களுக்குலாம் அவ்வளவு இல்ல எங்களுக்கு தான் நான் வெளியே பின்னாடி போனாவே ஒரே ஸ்மெல் அடிக்குது எங்களுக்கு வந்து இது நடவடிக்கை எடுக்கணும் அடிக்கடி நாங்க போய் நடக்கிறோம் கவர்மெண்ட் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கல காவா கட்டி கொடுக்கலன்னா நாங்களாம் மருந்து சூசைட் தான் பண்ணிக்க போறோம் எங்களுக்கு வேற வழியே தெரியல நாங்க எவ்வளவு தடவை சொல்லிட்டோம் 20 வருஷமா சொல்றோம் இந்த காவா வந்து இது பண்ற மாதிரியே இல்ல எங்களால இதுக்கு மேல இருக்க முடியல ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் வரோம் நாங்க ஒரேடியா போய் சேர்ந்துடுறோம் இது கவர்மெண்ட் ஏதாவது நடவடிக்கை எடுங்க அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.